أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நிகழ்ச்சியிலே உயர்ந்து நிற்கும் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வாறு உயர்ந்து நிற்கும், இந்த மார்க்கத்திற்கு எதிராக இந்த மார்க்கத்தை அறியாதவர்கள், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு தெள்ளத் தெளிவாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ஸஃப் என்ற அத்தியாயத்திலே 8வது 9வது வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அவர்கள் இறை மறுப்பாளர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அல்லாஹ்வுடைய ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் நாடுகிறார்கள், விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய ஒளி என்று சொன்னால் சத்திய தீனுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய ஓரிரை கொள்கை, இஸ்லாம் போதிக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆண் பெண் ஒழுக்கங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை, இவையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒளி. இந்த இஸ்லாமிய வாழ்வியலை, இஸ்லாமிய மார்க்கத்தை, இது அசத்திய மார்க்கம், இது பொய்யான மார்க்கம், இது மனித குலத்திற்கு எதிரான மார்க்கம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று இறை மறுப்பாளர்கள் நாடுகிறார்கள். அது அல்லாஹ் கூறுகின்றான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அவர்கள் தமது வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விடலாம் என்று நாடுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஒளியை, தனது மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். எதன் மூலம் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவான்? அல்லாஹ் கூறுகின்றான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக். அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் அனுப்பினான். எதற்காக? லியுலுஹிரஹு அலத்தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களை விடவும், எல்லா வழிமுறைகளை விடவும் தன்னுடைய இறை தூதர், அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறை, அந்த தீனுல் இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக அந்த இறை தூதருக்கு நேர்வழியையும் உண்மை மார்க்கத்தையும் கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை வைப்பாளர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் இந்த மார்க்கம் மேலோங்கியே தீரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமான ஒரு உண்மையை, பேருண்மையை நமக்கு உணர்த்துகிறது. என்ன பேருண்மை என்று சொன்னால், உலகத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் மிக அதிக அளவிலே மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதிக அளவில் தவறான, பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து, அவதூறான குற்றச்சாட்டுகளை வைத்து விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம்தான். அந்த அளவிற்கு இஸ்லாத்துடைய எதிரிகள் உலகம் முழுவதிலும் நம்முடைய மார்க்கத்திற்கு எதிராக பலவிதமான பொய்யான அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொள்வதை பார்க்கிறோம். எதற்காக?
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இதை நோக்கி செல்லக்கூடிய மக்களை தடுத்து விட வேண்டும், இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அந்த மார்க்கத்தை விட்டும் திசை திருப்பி விட வேண்டும் என்பதற்காக உலகளாவிய அளவில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். நீங்க பழைய வரலாறுகளை புரட்டி பார்க்கலாம். சில நாடுகளில் குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்லி நடு ரோட்டில் நின்று கொண்டு குர்ஆனை தீ வைத்து கொளுத்தினார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த குர்ஆனை தீ வைத்து கொளுத்து விட்டால் மக்கள் யாருமே குர்ஆனை படிக்க மாட்டார்கள், குர்ஆனை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, நினைத்து பல நாடுகளில் இந்த குர்ஆனை முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக குர்ஆனை தீ வைத்து கொளுத்திய பல சம்பவங்களை நாம் முந்தைய காலங்களிலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று உலகத்தில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை முஸ்லிம்களை அதற்கு காரணமாக்கி இஸ்லாம் தான் இப்படி செய்ய சொல்கிறது என்ற பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள். 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் செப்டம்பர் 11ஆம் தேதி 110 மாடி கட்டிடம், வர்த்தக கட்டிடம் சிலரால் விமானங்களை கடத்தி கொண்டு செல்லப்பட்டு அப்படியே தகர்த்தெறியப்பட்டது. அந்த செய்தியை 2001 இருந்த அனைவருமே நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த குற்றத்தை செய்தவன் யார், இந்த கட்டிடங்களை இடித்தவர்கள் யார் என்பது இன்றைக்கு வரைக்கும் என்ன கிடையாது, உண்மை வெளிச்சத்திற்கு வரவில்லை. ஆனால் அமெரிக்கா சொன்னது, இந்த வேலையை செய்தவர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம் என்று முஸ்லிம்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு உலகளாவிய அளவிலே இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரம், இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம், இஸ்லாம் மற்றவர்களை கொல்ல சொல்கிறது, இஸ்லாம் குண்டு வைத்து அப்பாவிகளை கொல்ல சொல்கிறது என்றெல்லாம் அமெரிக்காவிலும் சரி உலக அளவிலும் சரி இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பரப்புரை, இஸ்லாத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம். இன்றைக்கு 30 வயது 35 வயதில் உள்ளவர்கள் எல்லாம் 2001 அமெரிக்காவில் நடைபெற்ற சம்பவத்தை நாம் அறிந்திருப்போம். அதுபோன்று 2005ஆம் ஆண்டு, நான் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இஸ்லாத்தை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். 2005ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டில் ஒரு பத்திரிகை நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கமாக கேலி சித்திரம் வரைந்து பத்திரிகையை வெளியிட்டாங்க. உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். நம்முடைய தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக கூட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தினோம். அப்ப நபிகள் நாயகம் உலகத்தில் உள்ள கோடான கோடி முஸ்லிம்கள் நாம் நபிகள் நாயகத்தை உயர்வாக மதிக்கிறோம், ஒழுக்கமிக்க முன்மாதிரி வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள், முஸ்லிம்கள் எல்லாம் உயர்வாக மதிக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகத்தை அசிங்கமான முறையிலே தவறான சிந்தனை கொண்டவர்களாக கேலி சித்திரம் வரைந்து அந்த பத்திரிகை வெளியிட்டார்கள். இப்படி வெளியிட்டால் முஸ்லிம்களை நாம் கொச்சைப்படுத்தி விடலாம், இஸ்லாத்தை நாம் அழித்து விடலாம் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, திட்டம் தீட்டினார்கள். அது மட்டுமா, அதுபோன்று அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு யூதர்கள் 100 பேர் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களையும் அருமை சஹாபாக்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பொய்யை பரப்பி இருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய நாவினால் சொல்வது அது நமக்கு மனது வரவில்லை. அந்த அளவிற்கு கொச்சையாக நபிகள் நாயகத்தை பற்றி இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் அப்படி ஒரு படம் எடுத்தாங்க.
இந்த படத்தை எடுத்தவன் யார்? இந்த படத்தை எழுதியவர் யார்? அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யூதர். அந்த யூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கமாக காட்டி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஒரு படம் எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை எல்லாம் உம்மஹாத்துல் மூமினின் ஒழுக்க சீலர்களாக, கற்பொழுக்கமிக்க கன்னியர்களாக, அன்னையர்களாக வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களை எல்லாம் தவறாக சித்தரித்து முஸ்லிம்களின் அறியாமை, முஸ்லிம்கள் எல்லாம் தெரியாம போய் இஸ்லாத்தை பின்பற்றுறாங்க. இன்னும் பாருங்க, முகமது நபி எப்படிப்பட்ட ஆளு, அவங்களுடைய மனைவிமார்கள் எப்படிப்பட்டவர்கள், முகமது நபியுடைய தோழர்கள் அருமை சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர் என்று மிக கேவலமாக சித்தரித்து ஒரு படத்தை வெளியிட்டாங்க. அப்ப அமெரிக்காவில் ஜனாதிபதி யாரு? ஒபாமா என்பவர். அந்த ஒபாமாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உலகத்தில் நூற்றுக்கணக்கான கோடியில் முஸ்லிம்கள் வசிக்கிறார்கள், முஸ்லிம்கள் எல்லாம் உயிரை விட மேலாக கருதக்கூடிய நபிகள் நாயகத்தை, நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களை, நபிகள் நாயகத்துடைய அருமை தோழர்களை இவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தி உமது நாட்டை சார்ந்தவன் ஒரு சினிமா படம் எடுத்திருக்கின்றான், இதை நீங்கள் எப்படி வெளியிட அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த ஒபாமா சொன்னார், தனி மனித உரிமையில் தலையிட முடியாது, இதெல்லாம் தனி மனித உரிமை, யாருனாலும் என்ன செய்யலாம், அவதூறான விஷயங்களை சொல்லி இழிவுபடுத்தலாம், அவங்க நாட்டில் தனி மனித உரிமை போது இருக்கிறது, யாரை வேண்டுமென பொய்யான காரணங்களை சொல்லி இழிவுபடுத்தலாம், அவதூறுகளை சொல்லி பிரச்சாரம் பண்ணலாம், நல்லவர்களை எல்லாம் எந்த ஆதாரம் இல்லாமல் சினிமா படம் எடுத்து கேவலப்படுத்தலாம். இது அமெரிக்காவில் தனி மனித உரிமையா? அப்ப தனி மனித உரிமையை தலையிட முடியாது என்று அந்த ஒபாமா என்ன செஞ்சாரு, சொன்னார். அதே போன்று ஜெர்மனியில் ஒரு நகரத்தில் நடைபெற்ற, அதாவது ரிஜன்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி, நமக்கெல்லாம் அது மறந்திருக்கும், இதையெல்லாம் கண்டித்து நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 12 ஜெர்மனியில் உள்ள ரிஜன்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் உலக கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய போப் ஆண்டவர், போப் பெனடிக்ட் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அவர் ஜெர்மனி பல்கலைக்கழகத்தில் ஒரு உரையாற்றுகிறார், ஒரு பயான் பேசுகிறார். அந்த உரையில் அவர் என்ன சொல்கிறார், நபிகள் நாயகத்தை பற்றி ஒருவர் சொன்னதை அந்த போப்பாண்டவர் அந்த உரையிலே கூறுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, முகமதுக்கு என்ன கொண்டு வந்தார் அதை எனக்கு காட்டுங்கள். போப்பாண்டவர் பேசுறார், முகமது நபி என்ன கொண்டு வந்தார் என்று எனக்கு காட்டுங்கள். அவர் பிரசங்கித்த விசுவாசத்தில் முகமது நபி சொன்ன இந்த மார்க்கத்தில் வாளால் பரப்பும் கட்டளை போன்று தீய மற்றும் மனிதாபிமானமற்ற விஷயங்களை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள். முகமது நபி கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் முழுக்க முழுக்க அசிங்கங்கள் தான் இருக்குது, மனிதாபிமானமற்ற விஷயங்கள் தான் இருக்கிறது என்று உலக கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய போப் பெனடிக்ட் என்பவர் என்ன செய்றாரு, ஜெர்மனியில் ரிஜன்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றார். இது உலகம் முழுவதும் இஸ்லாத்தை இந்த மாதிரி போப்பாண்டவர் பொய்யான கருத்துக்களை சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு எதிரான வன்ம பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் என்று உலகத்தில் பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து, என்னென்ன இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறதோ, ஏன் இப்பொழுது ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கிறாரா இல்லையா விளாடிமிர் புதின், இவர் கூட கண்டிச்சார். அந்த மாதிரி முஸ்லிம்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை இந்த மாதிரி தவறாக பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தக்கூடாது என்று உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே கண்டித்தது. ஆனால் இந்த போப்புடைய பிரச்சாரம் அதிகமான மக்களை சென்றடைஞ்சது. என்ன காரணம், அவர் கிறிஸ்தவ மதத்துடைய தலைவர். அப்போ அவர் ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசும்போது, உலகத்துக்கெல்லாம் கிறிஸ்தவ மதத்துடைய தலைவர் பேசும்போது அது அதிகமான மக்களை சென்றடையும். சரி, இப்படியெல்லாம் இன்றைக்கு கூட பாருங்கள், ஹிஜாபுடைய பிரச்சனை, முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடிய தலைமுக்காடு, ஹிஜாப் என்பது பெண்ணடிமைத்தனம், இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களை அடக்கி ஒடுக்குகிறது,
பெண்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவிகள் அவங்க தலைமுக்காடு அணிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் எல்லாத்தையும் அவுத்து போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமானவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம அவங்கள நெருக்கடி கொடுத்து கஷ்டப்படுத்தி நீ இந்த ஹிஜாப் போடுறதுன்னு சொன்ன வைத்து கொண்டால் உன்னை நாங்கள் கொடுமைப்படுத்தி விடுவோம், வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவோம் என்றெல்லாம் முஸ்லிம்கள் நெருக்கடி கொடுப்பதை போன்று எண்ணிக்கொண்டு நாம சட்டமாக போட்டா, சட்டமாக ஆக்கிவிட்டால் முஸ்லிம் மாணவிகள் எல்லாருமே தூக்கி வீசிட்டு என்ன செஞ்சிடுவாங்க, கல்லூரிக்கு வந்து விடுவார்கள் என்று இஸ்லாத்தை தவறாக விளங்கி கொண்டு அல்லது இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக ஹிஜாபுக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்கள். ஹிஜாப் என்பது, தலைமுக்காடு என்பது அது பெண்ணடிமைத்தனம், பெண் சுதந்திரத்தை முஸ்லிம்கள் பறிக்கிறார்கள், இஸ்லாம் பறிக்கிறது என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் மேற்கொள்வதை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் அதிகமான பிரச்சாரங்கள் யாருக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகிறது சொன்னோம்னா இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் மேற்கொள்ளப்படுகிறது. நம்ம இந்த தினமலர், அதே மாதிரி தினத்தந்தி, தி ஹிந்து போன்ற தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் ஒரு காலத்தில் இஸ்லாமிய சட்டங்களை விமர்சித்து எழுதுவதற்கு கொஞ்சம் பயந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, சர்வசாதாரணமாக இஸ்லாம் அது பழமைவாதத்தை போதிக்கிறது. பழமைவாதமா புதுமைவாதமா, அது மக்களுக்கு நல்லதா கெட்டதான் போதிக்க எழுத மாட்டாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கு தமிழ் பத்திரிகைகளில் கூட முஸ்லிம்களுக்கு எதிரான பல செய்திகள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் வெளியிடப்படுவதை பார்க்கிறோம். சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, இஸ்லாம்ங்கிற வார்த்தையை போட மாட்டாங்க, முஸ்லிம்களை அவர்கள் விமர்சிப்பதை போன்று நபிகள் நாயகம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை என்ன செய்வார்கள், விமர்சிப்பார்கள். இப்படி நீங்கள் உலகம் எங்கும் பார்த்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரம் தான், இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரம் தான் மேலோங்கி நிற்கும். இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை. அந்த சண்டைக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. யாரு பக்கம் நியாயம் அநியாயம் என்பதை விட்டு விடுவோம். ரஷ்யா உக்ரைனை அடிக்கிறார்கள். உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்றாரு, ரஷ்ய நாட்டுக்கு எதிராக நம்ம நாட்டில் உள்ள 18 வயதில் இருந்து 60 வயதுக்கு மத்தியில் உள்ள எல்லா ஆண்களும் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும், நாம் ரஷ்யர்களிடம் என்ன செய்யக்கூடாது, சரணடைந்து விடக்கூடாதுன்னு சொல்லி உக்ரைன் அதிபர் என்ன செய்கிறாரு, அவர் பேட்டி கொடுக்கிறார். இதை பேட்டி கொடுத்தவுடனே எல்லாரும் சொல்றாங்க, பார்த்தீர்களா உக்ரைன் மக்களுடைய தியாகத்தை பார்த்தீர்களா, உக்ரைன் மக்கள் நாட்டை காப்பதற்கு எப்படியெல்லாம் அவர் சண்டையிடுகிறார் பார்த்தீர்களா. நேற்று ஒருவர் என்ன செய்கிறார், உக்ரைன் ராணுவ வீரர் உடம்பெல்லாம் குண்டுகளை கட்டி கொண்டு ரஷ்யாவுடைய படை வரக்கூடிய ஒரு பாலம், அந்த பாலம் இருந்தால் நாட்டுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, ரஷ்ய படை வந்துடும். அப்புறம் படையை தடுக்கணும், அதுக்கு சண்டை போட்டு தடுக்க முடியாது, ரஷ்ய படை அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு ராணுவ வீரர் என்ன செய்கிறார், தன்னுடைய உடம்பெல்லாம் பயங்கரமான பாலத்தையே வெடிக்கக்கூடிய அளவுக்கு குண்டுகளை கட்டி கொண்டு அப்படியே வெடிக்க வைக்கிறார். அந்த குண்டுகளில் பாலம் உடைஞ்சி சின்ன பின்னம் ஆயிடுது. ரஷ்ய படை என்ன செய்ய முடியாது, அந்த நகருக்குள்ள, தலைநகருக்குள்ள, உக்ரைனுடைய தலைநகரம் கீவ், அதுக்குள்ளே போக முடியாது. அந்த பாலத்து வழியாக போனால் 30 கிலோமீட்டர். அந்த பாலத்தை உடைத்து விட்டால் பல 100 கிலோமீட்டர் சுற்றி தான் என்ன செய்ய முடியும், அந்த நகரத்துக்குள்ளே போக முடியும். அந்த மாதிரி அவர் தற்கொலை வெடிகுண்டாக, தன்னுடைய நாட்டுக்காக அவர் தற்கொலை வெடிகுண்டாக மாறுகிறார். உடனே உலகத்தில் உள்ள எல்லா பத்திரிகையும் பாருங்கள், எவ்வளோ பெரிய தியாகி, தன்னுடைய நாட்டை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார் என்று எழுதுகிறாங்க. ஆனால் இப்போ பலஸ்தீனில் முஸ்லீம்கள் சொந்த நாடு, அந்த சொந்த நாட்டில் பச்சை குழந்தைகள் முதல் பிள்ளைகள் வரை எல்லோரையும் இஸ்ரேலிய படை கொன்று அழிக்கிறது. அமெரிக்கா தான் எல்லா ஆயுதங்களையும் கொடுக்கிறது. அவங்க ஒரு கல்லை விட்டு திருப்பி அடிச்சோம்னா ஐயோ முஸ்லீம் தீவிரவாதியை பாருங்கிறான். ஒரு சின்ன குழந்தை கல்லை விட்டு அடிக்கணும்னு வச்சுக்கிடுங்க, அவங்க தாயை துப்பாக்கி குண்டால இஸ்ரேலிய படை கொன்றளிக்கிறது, அவங்க தகப்பனை கொன்றளிக்கிறது. அந்த எதிரியை பார்த்து, தன்னுடைய நாட்டை ஆக்கிரமிக்க வரக்கூடிய அந்த எதிரியை பார்த்து
ஒரு பலஸ்தீன் குழந்தை ஒரு கல்லை எடுத்து எறிந்தால் நம்ம நாட்டு பாசிச சக்திகள், இந்துத்துவ சக்திகள் எழுதுறாங்க பாருங்க, சின்ன வயசுலேயே எப்படி தீவிரவாதத்தை போதிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறான். அவன் நாட்டை பாதுகாக்க தான் கல்லெடுத்து எறிகிறான். அது நம்ம முஸ்லீமாக இருந்தால் என்ன பார்வை, இவங்க இஸ்லாம் தான் இப்படி தீவிரவாதத்தை போதிக்குது. நாம் என்ன செஞ்சாலும் சரி, முஸ்லீம்கள் இதே மற்ற முஸ்லீம் அல்லாதவன் செய்தால் தியாகம், முஸ்லீம் செய்தால் தீவிரவாதம். இந்த உலகத்துடைய பார்வையை பாருங்க. காஷ்மீரில் இன்றைக்கு பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கி மக்கள் எல்லாம் போராடுகிறார்கள். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இராணுவ பலத்தையும் காஷ்மீரில் இறக்கி ஒவ்வொரு காஷ்மீரி முஸ்லீமும் அவன் என்ன செய்யப்படுகிறான், உளவுத்துறையால் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். கக்கூசுக்கு போனாலும் கண்காணிப்பு, எங்கே போனாலும் கண்காணிப்பு. காஷ்மீரில் ஏராளமான முஸ்லீம் பெண்கள் அரை விதவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரை விதவை என்றால் என்ன, கணவன் எங்கே போனான்னு தெரியாது, இராணுவம் பிடிச்சி கொண்டு போயிடுச்சு. அவன் உயிரோடு இருக்கிறானா, செத்தானா, புழைச்சானா, வருவானா, எதுவுமே தெரியாது. அப்போ காஷ்மீரில் அந்த அளவிற்கு அநியாயங்கள் அங்கே நடத்தப்படுகிறது. காஷ்மீரில் முஸ்லீம்கள் போராட்டம் செய்தால், அந்த அநியாயத்துக்கு எதிராக முஸ்லீம்கள் கொதித்தெழுந்தால், இவங்க அது காஷ்மீர் மக்களுடைய உரிமை போராட்டம் பார்க்க மாட்டாங்க. உக்ரைனில் போராடினால் அந்த மக்கள் நாட்டை காக்கிறதுக்காண்டி போராடுகிறார்கள். காஷ்மீரில் போராடினால் நம்ம நாட்டு பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகிறார்கள், பாருங்கள் முஸ்லீம் தீவிரவாதிகள், முஸ்லீம் கொடுமைக்காரங்க, எந்த மாதிரி இராணுவத்துக்கு எதிராக, சொந்த நாட்டுக்கு எதிராக போராடுகிறார்கள் பாருங்கள். இந்த இராணுவம் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் தெரியும். உலகம் முழுவதும் எடுத்து பாருங்க. ஆப்கானிஸ்தானில் போராடினால் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள், அதே வேற வியட்நாமில் அமெரிக்காவை எதிர்த்தா அவங்கெல்லாம் நல்லவங்க. அப்போ முஸ்லிம்கள் எதிர்த்தால் மட்டும்தான், முஸ்லீம் நாட்டுக்குள்ளே ஒரு படை நுழைந்து முஸ்லீம்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தினாலும், முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது. அதுக்கு என்ன காரணம், முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரம். முஸ்லீம்கள் எதற்காக போராடினாலும் அவர்கள் தீவிரவாதிகள் 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 என்ற முத்திரை உலகளாவிய அளவில் குத்தப்படுவதை பார்க்கிறோம். சரி, இப்படியெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல, எந்த ஒன்றை எடுத்தாலும் முஸ்லீம்களை தீவிரவாதியை சித்தரிக்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி சித்தரித்ததுனால இஸ்லாமிய வளர்ச்சியை இவர்களால் தடுத்து விட முடிந்ததா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இப்படிதான் சொல்லி 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 இஸ்லாத்தை அழிச்சிடலாம், முஸ்லிம்களை அழிச்சிடலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அவன் கண்டிப்பாக செய்வார்கள் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், அந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். உலகத்தில் பாருங்க, அமெரிக்காவில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏராளமாக பிரச்சாரம். அந்த செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த செப்டம்பர் 11 தாக்குதல் முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டு குர்ஆன் தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்று செஞ்சாங்க, சொன்னாங்க. அதை இரண்டாவது ஆப்கானிஸ்தான் தாக்க போகும்போது இரண்டாவது சிலுவை யுத்தம், கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்கள் நடந்த ஒரு சண்டை, அதுபோன்று கூட அமெரிக்க ஜனாதிபதி என்ன செஞ்சார், வர்ணித்தார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இஸ்லாம் வளரக்கூடிய நாடுகளில் ஒரு நாடு எது, அமெரிக்கா. அமெரிக்காவில் செப்டம்பர் 11 தாக்குனாங்களா, தாக்கிய பிறகு முஸ்லீம்கள் தான் தாக்கினார்கள், இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் என்று சொன்னான் அல்லவா. இவன் இஸ்லாத்தை குறை சொன்னவன அமெரிக்காவில் உள்ள மக்கள்லாம் பார்க்குறாங்க, இஸ்லாம் அப்படி என்ன தீவிரவாதத்தை போதிக்குது என்று அவர்கள் குர்ஆனை வாங்கி படிக்கிறார்கள், இஸ்லாம் தொடர்பான நூல்களை வாங்கி படிக்கிறார்கள். படித்து பார்த்தால் இஸ்லாம் இவ்வளவு அற்புதமான மார்க்கமா, குர்ஆன் இதுதான் மனித குலத்திற்கு சரியான வழிகாட்டி, இந்த குர்ஆன் சொன்னபடி வாழ்ந்தால்தான் நாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும், இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்று அந்த குர்ஆனை படித்து அந்த செப்டம்பர் 11 2001 செப்டம்பர் 11 தாக்குதல் நடைபெற்று முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்டு 1.5 மாதத்திலேயே செப்டம்பர் 11 தாக்குறாங்களா இல்லையா, அதில் இருந்து 45 நாளில் 27,000 அமெரிக்கர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, இவன் என்ன நினைக்கிறான், முஸ்லீம் இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் கிடையாது, குர்ஆன் அப்படி சொல்லவில்லை, முஸ்லிம்களும் அப்படி செய்யவில்லை. எப்படி எல்லா மதத்திலும் குற்றவாளிகள் இருக்கிறார்களோ
எல்லா இடங்களிலும் தவறு செய்யக்கூடிய இருக்கிறாங்களோ அந்த மாதிரி முஸ்லீம் தப்பு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியா எடுத்துட்டு வச்சுக்கிடுங்க, என்ன மாதிரி ஒரு மாடசாமி ஒரு அறுவாதை வச்சு ஒரு தினம் வெட்டிட்டா சாவரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சாவுற மாதிரி, அதெல்லாம் தீவிரவாதம் கிடையாது. நம்ம இந்தியாவோட நிலைமை அப்படி தானே. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கத்தி எடுத்து காட்டிட்டா முஸ்லீம் குத்தி தான் வச்சுக்கிடுங்க, அவன் கதறி துடித்து சாவுற மாதிரியும், ஒரு ராமசாமி வெட்டிட்டா ஒரு டேவிட் வெட்டிட்டா சாவரம் சிரிச்சுக்கிட்டே சாவுற மாதிரியும், அதெல்லாம் குற்ற செயல். பத்திரிகை எழுதுவாங்க, ஒரு ராமசாமி யாரையாவது ஒரு குண்டு வச்சு தான் வச்சுக்கிடுங்க, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் எல்லாம் பல வெடிகுண்டுகளை கைப்பற்றுறாங்க. வெடிகுண்டு தயாரித்தவர் கைது. ஏன்? அவன் வச்ச குண்டு செத்தோம்னா ஏதாவது சந்தோஷமா சாவாங்க போடுறது. நம்ம முஸ்லீம் எவனாவது ஒரு தப்பு பண்ணிட்டா வச்சுக்கிடுங்க, முஸ்லீம் தீவிரவாதி கைது. தப்பே பண்ண வேண்டாம், அவன் வீட்டில் செல்போன் இருந்தால் போதும். அவன் ஏதாவது பயானில் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரும்னு முஸ்லீம் பேசிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவன் தீவிரவாதி. இந்த தஞ்சாவூரில் போய் பிடிச்சாங்க இந்தியாவுடைய உளவுத்துறை. அவன் மற்ற சமுதாயங்கள் நாளுக்கு நாள் கொலை நடக்கிறது, அம்மி குழவியை போட்டு கொள்றான், உலக்கையாவது அடிச்சு கொள்றான், விஷ வச்சு கொள்றான், கட்டிய மனைவி கள்ளக்காரனோடு சேர்ந்து கொண்டு கட்டிய புருஷனை அவர் கொலை செய்கிறாள். இப்படி ஆயிரக்கணக்கான கொலைகள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாடு நாசமாக போய் கொண்டிருக்கிறது. இவன் பார்வைப்புலாம் எங்க இருக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு முஸ்லீம் வந்து இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் பேசினா வச்சுக்கிடுங்க, மத்திய உளவுத்துறையில் இருந்து அந்த உளவுத்துறை, அந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம் எல்லாம் வந்து அவன் வீட்டை சுற்றி நின்று துப்பாக்கி பிடிச்சு நிற்பான். முஸ்லீம் தீவிரவாதி என்றா ஒரு வார்த்தை தான்டா பேசுறான். யாரடா கொன்னா? யாருக்கு எதிராக பேசுறான்? ஒரு வார்த்தை பேசியதற்காக அவனை பிடிக்கிறது அவ்வளவு பெரிய படை. முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் பேசுறான், என்னென்னமான வார்த்தையெல்லாம் பேசுகிறார்கள். ஹரித்துவார் என்ற ஒரு இடத்துல வந்து ஒரு சாமியார் பேசுறாரு, ஒவ்வொரு இந்துக்களும் 2 லட்சம் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று என்ன செய்றாரு, பேசுறாரு. அதுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்களா? ரொம்ப காலத்துக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு பலரும் இந்த மாதிரி பேசலாமா என்று கேட்டவுடன் கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்றாங்க, ஒரு ஏமாத்துறதுக்கான கைது பண்ணுறாங்க. ஆனால் முஸ்லீம் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் போதும், ஒரு முஸ்லீமின் மீது பொய் குற்றச்சாட்டை வைத்து விட்டால் போதும், உடனே அவன் மீது எல்லா குற்றச்சாட்டையும் சுமத்தி அவங்களை அள்ளி கொண்டு போய் ஜெயிலில் போடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பல்லாண்டுகள் ஜெயிலில் வாடக்கூடிய நிலைமைகளை பார்க்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் செய்தாலும் இஸ்லாத்தை ஒழிக்க முடிந்ததா? இஸ்லாத்துடைய உண்மையை அறிந்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அமெரிக்காவில் மட்டும் ஒவ்வொரு வருடமும் 25,000 அமெரிக்கர்கள் இஸ்லாத்தை என்ன செய்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. முஸ்லிம்களின் எண்ணிக்கை அங்கே என்ன செய்து 1 மடங்கா. செப்டம்பர் 2001க்கு முன்னாடி முஸ்லிம்கள் எவ்வளவு இருந்தாங்களோ அதை விட 4 மடங்காக இன்றைக்கு முஸ்லிம்கள் எண்ணிக்கை வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்கு. அமெரிக்காவில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 300 மில்லியன். 300 மில்லியனில் 30 கோடி, 300 மில்லியனில் 11 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் முஸ்லீம்கள். அமெரிக்காவில் 1 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் அமெரிக்காவில் செய்கிறாங்க இருப்பதை பார்க்கிறோம். 2000 வருஷத்தில் மட்டும் அமெரிக்காவில் உள்ள பள்ளிவாசல்கள் 1209. எப்போ? செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு முன்னாடி அமெரிக்காவில் முஸ்லிம்கள் கட்டிய பள்ளிவாசல்கள் 1209. 2010 கணக்கெடுத்து பார்க்குறாங்க 2106. இப்போ கணக்கெடுத்து பார்த்தோம் வச்சுக்கிடுங்க, ஒரு 3000 பள்ளி என்ன செய்யும், அமெரிக்காவை தாண்டிடும். நியூயார்க், அமெரிக்காவுடைய தலைநகரம் நியூயார்க் இருக்கு பாருங்க, அங்கே மட்டுமே 257 பள்ளிவாசல். அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சிட்டி கலிஃபோர்னியா, அங்கே 246 பள்ளிவாசல். இந்த குரானை எரிச்சாங்களா இல்லையா சம்பவத்தை நீங்கள் பாருங்க. அந்த சம்பவத்தை, அந்த ஒருத்தன் குரானை எரிக்கிறான், அவன் இஸ்லாத்தை இழிவுபடுத்துவதற்காக குரானை எரிக்கிறான். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு குரானை படித்து அமெரிக்காவில் ஆண்களும் பெண்களுமாக 180 பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவன் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய 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 மக்கள் இஸ்லாத்தை படிக்கிறார்கள், இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஐரோப்பா எடுத்து பாருங்க, ஐரோப்பா கண்டத்தில் பிரிட்டன் இருக்குது, ஜெர்மனி இருக்குது, அதே மாதிரி பிரான்ஸ் இருக்கிறது, இப்படி பல நாடுகள் இருக்கிறது. ஐரோப்பா கண்டத்தில் 1991 வருஷம் அதிகமான மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றணுங்கிறதுக்காண்டி கிறிஸ்தவ மிஷனரிகள் செலவிட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? $1,81,000,000,000.
எவ்வளோ காசு செலவு பண்ணிக்காம பாருங்க. 1,81,000 மில்லியன் டாலர்கள். 1 மில்லியன்னா 10 லட்சம். 1,81,000 மில்லியன் டாலர்கள் செலவு செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் போய் ஜெர்மனியில் ஒரு பயான் நடக்குது. நான் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகர் பேசுகிறார். இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறார். இஸ்லாம் அன்பு மார்க்கம், இஸ்லாம் கருணையை போதிக்கக்கூடிய மார்க்கம், இஸ்லாத்துடைய அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். உதாரணத்துக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி காட்டினேன். அவர் சொன்னது அல்ல, இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதற்காக நபிகள் நாயகம் சொன்னாங்க, அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், நீங்கள் மக்களுக்கெல்லாம் அன்பு காட்டுங்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்கள் மக்களுக்கெல்லாம் கருணை காட்டுங்கள். கருணை காட்டக்கூடியவர்களுக்கு, கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அளவிலா அருளாளன். அந்த அருளாளன் நீங்கள் கருணை காட்டினால், அன்பு காட்டினால் உங்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான். இரஹமு மன்ஃபில் அருள் இரஹமுக்கும் மன்ஃபிஸ் சமா, நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், பாசம் காட்டுங்கள். இரஹமுக்கும் மன்ஃபிஸ் சமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு அன்பு காட்டுவான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டினான். இஸ்லாம் முஸ்லிமுக்கு கருணை காட்டு, இந்துக்களுக்கு கருணை காட்டு சொல்லவில்லை. இரஹமும் மன்ஃபில் அருள், பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் செய்யுங்க, கருணை காட்டுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், யார் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்கிறானோ அவன் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தவனை போன்றவனாவான். குர்ஆன் தீவிரவாத மார்க்கமா? அவன் அஹியாக ஃபக அன்னம அஹியன்னாஸ ஜமியா, யார் ஒரே ஒரு உயிரை வாழ வைக்கிறானோ அவன் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவனை போன்றவனாவான். இப்படி குர்ஆனை படிக்கிறமே, இந்த குர்ஆன் மக்களை எல்லாம் ஒரு உயிரை அநியாயமாக கொண்டான். முஸ்லிமை கொண்டாது என்று குர்ஆன் சொல்லவில்லை, இந்துவை கொண்டாது என்று குர்ஆன் சொல்லவில்லை, சீக்கியனை கொண்டாது என்று குர்ஆன் சொல்லவில்லை, கிறிஸ்தவனை கொண்டாது சொல்லவில்லை. நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, ஒரு உயிரை அநியாயமாக கொன்றால், அக்கிரமமாக கொன்றால், நீ உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தவனை போன்றவன். ஒரு உயிரை நீ வாழ வைத்தால் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவனை போன்றவன். இந்த குர்ஆன் ஆயத்தெல்லாம் பாருங்க. இந்த மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் என்று சொல்ல முடியுமா? குர்ஆன் எங்காவது தீவிரவாதத்தை போதிக்கிறதா? குர்ஆன் எங்காவது மற்றவர்களை அநியாயமாக கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறதா? ஜிஹாதுடைய சட்டங்களை பார்க்குறாங்க. ஜிஹாத் என்பது அது தனி மனிதர்கள் செய்யக்கூடிய ஒன்றல்ல, அது ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட். எப்படி இந்திய ராணுவம் பாகிஸ்தானிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவங்க சண்டை போடுறாங்களோ, அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய நாடு தன்னை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அது செய்யக்கூடிய தியாகம் தான் ஜிஹாத். ஜிஹாத் என்பது தீவிரவாதம் கிடையாது. ஜிஹாத் என்பது அநீதியை அழிப்பதற்குரியது. ஜிஹாத் என்பது நீதியை நிலைநாட்டுவதற்குரியது. குர்ஆனை படிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஜிஹாது பண்ணதை இன்னைக்கு நம்ம நாட்டில் மிலிட்ரி ராணுவம் சொல்கிறோம், அதை இஸ்லாம் ஜிஹாதுங்குது. நபிகள் நாயகம் எப்படி ஜிஹாது பண்ணாங்க, எப்படி யுத்தம் பண்ணாங்க, என்ன காரணத்திற்காக செய்தார்கள்? நபிகள் நாயகம் தனக்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக யாரையுமே பழி வாங்கியது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவன் கொலை செஞ்சிருக்கிறான், அவனுக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. முஸ்லிம்களை அழிப்பதற்காக குறைஷிகள் படை திரட்டி வந்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக வியாபாரம் செய்து அவர்கள் பல்லாயிரம் கோடி கணக்கில் செல்வத்தை திரட்டி மதீனாவிலும் முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக பத்ர் யுத்தத்திற்கு வந்தார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நபிகள் நாயகம் போர் செய்தார்கள். உஹது யுத்தமும் எதிரிகள் தான் படையெடுத்து வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு யுத்தமும் ஆய்வு பண்றாங்க. முஸ்லிம் அல்லாத மக்கள் பொத்தாம் பொதுவா அவங்க பார்க்கல, என்னடா இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்களே, நபிகள் நாயகம் அப்படித்தான் இருந்தார்களா, தீவிரவாதியாக இருந்தார்களா, அநியாயமாக மக்களை கொன்றார்களா என்று ஒவ்வொரு யுத்தமாக எடுத்து பார்க்குறாங்க. உஹது யுத்தத்தை படித்து பார்க்குறாங்க ஆதாரபூர்வமா. பொய்யா அதனால் சொல்லிட்டு போகலாம், ஆதாரபூர்வமாக படித்து பார்க்குறாங்க. ஹைபர் யுத்தத்தை படித்து பார்க்கிறார்கள், அஹ்ஸாப் யுத்தத்தை படித்து பார்க்கிறார்கள், ஹுனைன் யுத்தத்தை படித்து பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் செய்த எல்லா யுத்தங்களும் படித்து பார்த்தாலும் ஒன்றில் கூட நபிகள் நாயகம் அநியாயமாக நடந்தார்கள் என்று யாராலும் குற்றம் சாட்ட முடியாது. எல்லா யுத்தங்களிலும் குற்றவாளி யார்? எதிரிகள். இஸ்லாமிய நாட்டை அழிப்பதற்காக வந்தார்கள். அவர்களை போர்க்களத்தில் சந்திக்கும் போது ஒரு ராணுவ வீரனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்?
எதிரி பட வந்தா போர்க்களத்தில் போய் நீ நிற்கிறப்பா, போர்க்களத்தில் நிற்கும்போது எதிரி வந்தால் சுட்டு தள்ளும்போம். இஸ்லாம் போர்க்களத்தில் சட்டம் சொல்லுது. எப்படி சொல்லுது? நம்ம போருக்கு போயிட்டோம், எதிரி தாக்க வரும்போது அவர்களை கண்ட இடத்தில் கொல்லுங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டது? அந்த வசனத்தை படித்து பார்த்தாலே எதிரி ஒன்றை தாக்க வரும்போது போர்க்களத்தில் உன்னை கொல்ல விடக்கூடிய எதிரியை நீ திருப்பி தாக்கு என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரங்க இந்துத்துவ சக்திகளை எப்படி சொல்ல பாருங்க. குர்ஆனில் கண்ட இடத்துல கொல்லுங்க, கண்ட இடத்துல கொல்லுங்கள் இருக்குது. அந்த வசனத்தை முன்னாடி படித்து பார்த்தியா? அந்த வசனத்தை பின்னாடி படித்து பார்த்தியா? இங்கே உள்ள ராமசாமியை கொல்ல சொல்லுதா? இங்கே உள்ள டேவிட்டை கொல்ல சொல்லுதா? தெருவில் போகக்கூடிய சுப்பிரமணியனை கொல்ல சொல்லுதா? அது யுத்தத்துக்கு சொல்லப்பட்டதுப்பா. நீ இந்திய ராணுவம் பாகிஸ்தான் துப்பாக்கி வச்சு அடிக்க வர்றான். அப்போ நரேந்திர மோடி ராணுவத்துக்கு என்ன சொல்லுவார்? இந்திய ராணுவமே பாகிஸ்தான் அன்பு காட்டினா சொல்லுவாங்க. நீங்கள் உக்ரைன் அதிபர் ரஷ்யாக்காரர் அடிக்க வரும்போது அவர்கள் துப்பாக்கியால் சுட்டாலும் நீங்கள் சட்டையை தொடர்ந்து காட்டி துப்பாக்கி கொண்டே வாங்கி கொண்டு அனைவரும் பொத்து பொத்தன்று விழுங்கள் ராணுவத்துக்கு சொல்லுவாங்களா? ராணுவத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஆனால் எதிரி அடிக்க வந்தால் திருப்பி அடின்னு சொல்லுவாங்க. குர்ஆனில் போர்க்கள சட்டங்களும் சொல்லப்படுகிறது, வியாபார சட்டங்களும் சொல்லப்படுகிறது, விவசாய சட்டங்கள் சொல்லப்படுகிறது, குடும்ப வாழ்க்கை சட்டங்கள் குர்ஆனில் சொல்லப்படுகிறது. எத்தனையோ சட்டங்கள் குர்ஆனில் இருக்குது. அதில் ஒரு சட்டம் யுத்தம் என்று வந்துவிட்டால் யுத்தத்துக்கு தானாக போகக்கூடாது. யுத்தத்துக்கு போனால் தானாக போகக்கூடாது. வலிய சண்டைக்கு வர்றானா அவன் சமாதானத்துக்கு வந்து அதுக்கு பிறகு யுத்தத்துக்கு போகக்கூடாது. அதற்கு மீறி ஒருவன் யுத்தத்துக்கு வந்தால் அவனிடம் எப்படி நடக்க வேண்டும்? அவன் ஒன்று அழிக்க வர்றானா, நீ அவனை செய்யி தாக்கு. போர்க்களத்தில் சொல்லப்பட்ட சட்டத்தை இவங்க எப்படி கொண்டு வர்றாங்க? இந்த பாருங்க, குர்ஆனை பாருங்க. தெரிந்த போகிற ராமசாமியை கொல்ல சொல்லுது காட்டுறான். அந்த ராமசாமி என்ன செய்கிறான் பார்க்குறான். இந்தடா குர்ஆன் இப்படி சொல்லுதா? சில ஆளுக்கு சிந்திக்க மாட்டாங்க, சில ஆளுக்கு படித்து பார்க்குறாங்க, முந்தைய வசனங்களை பார்க்குறாங்க, பிந்தைய வசனங்களை பார்க்குறாங்க. இது தெரிந்த போகிற ராமசாமியை கொல்ல சொல்லலையே. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய போர்க்கள சட்டம். போர்க்களத்தில் பெண்களை கொல்லக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. போர்க்களத்தில் குழந்தைகளை கொல்லக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. போர்க்களத்தில் மற்ற நாட்டில் உள்ள மரங்களை அழிக்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. பிற மதத்துடைய துறவிகளை கொல்லக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. சமாதானத்துக்கு வந்தால் அதுக்கு பிறகு சண்டை போடக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. இவ்வளோ சட்டத்தையும் பார்த்துட்டு இந்த உலகத்தில் ராணுவம் செய்யக்கூடிய அநியாயத்தெல்லாம் பார்க்குறான். காஷ்மீரில் இந்தியா செய்யக்கூடிய அநியாயத்தை பார்க்குறான். அமெரிக்கா வியட்நாமில் செஞ்ச அநியாயத்தை பார்க்குறான். அமெரிக்கா ஆப்கானில் செஞ்ச அநியாயத்தை பார்க்குறான். இஸ்ரேல் பலஸ்தீனில் செய்யக்கூடிய அநியாயத்தை பார்க்கிறான். ரஷ்யா உக்ரைனில் செய்யக்கூடிய அநியாயத்தை பார்க்கிறான். ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் செஞ்ச அநியாயத்தை பார்க்கிறான். இஸ்லாம் எப்படி நடந்தது என்பதை பார்க்கிறான். ஆக இந்த ராணுவம் எல்லாம் கொடுங்கோன்மை ராணுவம். இஸ்லாத்தை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மார்க்கமா? தன்னை மன்னித்த தன்னை தாக்கியவர்களையும் மன்னித்து விட்ட மார்க்கமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கமான வரலாற்றை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொந்த விஷயத்திற்காக ஒருவரை பழி வாங்கினார்கள் என்று ஒரு ஆதாரத்தை கூட காட்ட முடியாது. நபிகள் நாயகம் யுத்தம் செய்தார்கள். எதற்காக யுத்தம் செய்தார்கள்? அவங்க எதிரிகள் தாக்க வரும்போது மக்களை காப்பதற்காக யுத்தம் செஞ்சாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டார். அதாவது ஒரு யூத பெண், சஹீஹுல் புகாரியில் பல நூல்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு யூத பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து கொடுத்துட்றாங்க. அந்த விஷம் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை காப்பாற்றி விடுகின்றான். அவங்க உயிர் போகலை. இன்னொரு சஹாபி சாப்பிட்டார், உயிர் போய்விட்டது. நபிகள் நாயகத்துடைய உயிரை காப்பாற்றுவதாக அல்லாஹ் குர்ஆனில் வாக்களிக்கின்றான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், நபியே மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான். நபிகள் நாயகத்துடைய உயிரையும் அறிவையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்போ நபிகள் நாயகத்துக்கு ஒரு யூத பெண்மணி விஷம் வச்சு கொடுத்தாங்களா? அல்லாஹ் அவங்க உயிர் போகாமல் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? பாதுகாத்து கொண்டான். நபிகள் நாயகத்தை கேட்குறாங்க, அந்த யூத பெண்மணியை கொன்றட்டுமா? கருணையே வடிவான நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவளை கொல்லாதீங்க, அவளை மன்னிச்சு விட்டுருங்க. இப்படி உலகத்தில் ஒரு தலைவனை காட்டுங்க, தன்னை கொன்றவனை மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு முன்மாதிரி தலைவர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பஞ்சாப் மேம்பாலத்தில் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்களா? என்னை உயிரோடு அனுப்பி வைத்த பஞ்சாப் முதல்வர் நன்றி. ஏன்னா அங்கெல்லாம் கொலகாரங்க இவர் தாக்க வந்த மாதிரி சீன் போட்டார். சும்மா இவர் காரு ஒரு 20 நிமிஷம் நின்னதுக்கு உயிர் போன மாதிரி கத்துற பிரதமரை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு முள் மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாள் மரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. எதிரி ஒருவன் அந்த வாளை எடுத்து நபிகள் நாயகத்தை மிரட்டுகின்றான். என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவர் யார்? நபிகள் நாயகம் அசால்ட்டாக சொன்னாங்க,
அல்லாஹ் காப்பாற்றுவான். காப்பாற்றக்கூடிய யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உடனே அந்த எதிரியுடைய வாள் நடுங்கி கீழே விழுந்து விட்டது. நபிகள் நாயகம் எடுத்து அவனிடம் கேட்கும் பொழுது அவன் நடுங்கி கொண்டிருந்தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உன்னையும் என்னையும் அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். அவன் ரசூலை தண்டிச்சாங்களா? ரசூலுல்லாஹ் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர், அவர் மீது ஒரு சாதாரண காயம் ஏற்பட்டால் கூட உயிரை கொடுப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் நாயகத்தின் மீது அன்பை வைத்திருந்தார்கள், பாசத்தை வைத்திருந்தார்கள். கஞ்சாடை காட்டினால் போதும் உண்டு இல்லை என்று ஆக்கக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாயத்தில் நபிகள் நாயகம் எவ்வளவு பெரிய தலைவர், அந்த தலைவரை வாளை காட்டி மிரட்டுகிறான். மன்னித்து விட்ட ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வரலாற்றை பார்க்குறான். நபிகள் நாயகம் தீவிரவாதம்னாங்க, நபிகள் நாயகம் கொலைகாரன் சொன்னாங்க, மன்னித்து விட்டவராக இருக்கிறாரே, பூமி மீது உள்ள எல்லோருக்கும் கருணை காட்டுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறார்களே, வட்டி வாங்கி தின்பது பாவம் என்று சொல்கிறார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாத்துடைய கருணையை பார்க்கின்றான். ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறதே, அனாதைகளை அரவணைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறதே. ஒவ்வொரு விஷயமா எடுத்து பார்க்கிறான். என்ன இவ்வளவு அற்புதமான மார்க்கமா? உன்னுடைய செல்வத்தில், நீ சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில் ஏழைகளுக்கு கண்டிப்பாக ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதே. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்காகவும் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதே. நீ கைகளால் உழைத்து சம்பாதித்து நீயும் சாப்பிட்டு கொண்டு ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதே. ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தால் கூட சொர்க்கம் என்று இஸ்லாம் சொல்கிறதே. ஒரு பூனையை கட்டி வைத்து கொடுமைப்படுத்தினால் கூட நரகம் என்று இஸ்லாம் சொல்கிறதே. இந்த மார்க்கம் தீவிரவாத மார்க்கமா? இவர்கள் கொடுமைக்காரர்களா? நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். சலாம் என்றால் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும், சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். முஸ்லிம் அல்லாதவங்களை தான் சொல்லுங்க. யூதர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். நபிகள் நாயகம் கோபப்பட்டாங்களா? நபிகள் நாயகம் ஆத்திரப்பட்டாங்களா? நபிகள் நாயகத்துடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆத்திரப்படுறாங்க. அவங்க வசைமொழி பாடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஆயிஷாவை கண்டிக்கிறார்கள். ஆயிஷாவே அலைக்கி பிர்ரிஃப்க், ஆயிஷாவே மென்மையாக நடந்து கொள். இய்யாக்கி வல் உன்ஃப், ஆயிஷாவே தீவிரமாக நடப்பதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, அவங்க பேசிய வார்த்தையை கவனிக்கலையா? நான் சொன்ன பதிலை நீ கவனிக்கலையா? நபிகள் நாயகம் கேட்குறாங்க. அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா, நான் அலைக்கும் அலைக்க என்று சொல்லிவிட்டேன், உங்கள் மீதும் அவ்வாறே உண்டாகட்டும். எவ்வளவு அற்புதமான பதிலடி! அதில் ஒரு வன்மை இருக்கிறதா? அதில் ஒரு ஆத்திரம் இருக்கிறதா? அதில் ஒரு கோபப்பட்டார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த விஷயத்திற்காக தன்னை கோபப்படுத்தி விட்டான் என்பதற்காக யார் மீது கோபப்பட்டதே கிடையாது. வரலாற்றை காட்டுங்க. நபிகள் நாயகம் வாழ்க்கையில் எந்த தலைவனுக்கும் நீங்கள் காட்டலாம், யாருக்கும் காட்டலாம். நபிகள் நாயகம் கோபப்பட்டிருக்காங்க. கோபப்பட்டது எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை கோபப்பட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மீறப்படும் போது கோபப்பட்டிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் அடித்து விட்டான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் தாக்கி விட்டான் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக கோபப்பட்டதே கிடையாது. உஹது யுத்தத்தில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய தலை உடைக்கப்படும் போது ரசூல் என்ன வார்த்தை சொன்னாங்க? என்ன அடிச்சிட்டாங்க அப்படி சொல்லலை. கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷுஜ்ஜு நபியஹும், அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கக்கூடிய ஒருவரை காயப்படுத்தினால் எப்படி வெற்றி பெறுவாங்க? என்ன அடிச்சிட்டானே, அவனை விடமாட்டேன்னு சொல்லலை. அதை கூட அல்லாஹ் கண்டிக்கிறான். நபியே லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை. இஸ்லாத்தை அப்படி எடுத்து பார்க்குறான். இன்னும் முகமது நபியை தீவிரவாதின்னு சொன்னாங்க. முகமது நபி தனக்கு விஷம் கொடுத்த பெண்ணை மன்னிச்சிருக்கிறாங்க. முகமது நபி அவர்கள் தன்னை வாளால் மிரட்டியவரை மன்னித்திருக்கிறார்கள். தான் ஆட்சியாளராக இருக்கும்போது தன்னை பார்த்து தீய வார்த்தை சொன்னவனை மன்னித்திருக்கிறார்கள். தாயிஃப் நகர சம்பவத்தை பார்க்குறாங்க. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. தாயிஃப் நகரத்தில் இஸ்லாத்தை சொன்னதற்காக அவ்வளோ பெரிய எதிர்ப்பு, அவ்வளோ பெரிய வசை மொழிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கவலையோடு வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, மலையுடைய வானவரை அனுப்பி, நாயகமே சொல்லுங்கள், இந்த மலைகளை ஒன்றாக சேர்த்து இந்த தாயிஃப் நகர மக்களை அழித்து விடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செஞ்சிட அழிச்சிடாதீங்க,
அல்லாஹ் வந்து இவங்க ஓரிரை கொள்கையை ஏற்காவிட்டாலும் இவங்க சந்ததிகள் பிள்ளை குட்டியை செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமா, நபிகள் நாயகத்துடைய போதனை தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய போதனையா? உலகத்திலேயே அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் யார்? முஸ்லீம்கள். அப்பதையெல்லாம் பார்க்குறான், ஆய்வு பண்ணுறான். ஆய்வு பண்ணி பார்த்துட்டு சொல்கிறான், அதிகமான மக்கள் படித்து பார்த்து விட்டு இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை பார்த்து விட்டு வருவதை விட இஸ்லாத்தை படித்து பார்த்து விட்டு, குரானை படித்து பார்த்து விட்டு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் ஜாஸ்தி. அது ஐரோப்பாவில் என்ன செய்கிறாங்க, 1,81,000,000,000 அதிகமான மக்களை கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வரணும், கிறிஸ்தவ மிஷனரிகள் செலவு பண்ணுறாங்க. அது எல்லாம் விழுந்து கழித்த நீராக போச்சு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு யூடியூப்பில் பார்க்கலாம், ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகர் இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவர் கேட்கிறார், உங்களை யாராவது இஸ்லாத்தை ஏற்க விரும்புகிறீர்களா? அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் கையை உயர்த்துகிறார். அவர் மேடைக்கு வர்றாரு. ஒரே நேரத்தில் 17 பேர் மேடைக்கு வர்றாங்க. 17 பேர் மேடைக்கு வந்து அவர் கேட்குறாரு, பிரச்சாரகர், நாங்கள் வாழை வச்சு எல்லாத்தையும் முஸ்லீம் ஆகணும்னு சொன்னீங்கடா, எங்கடா வாள்? அவர் கேட்குறாரு, ஐன சைஃப், வாள் எங்கே? இந்த 17 பேர், அந்த 17 பேர் அங்கே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இவர்கள் வாளை வைத்து மிரட்டப்பட்டார்களா? இவர்கள் மிரட்டி இஸ்லாத்துக்கு கொண்டு வரப்பட்டார்களா? அல்லது தீவிரவாதம் என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு விரண்டு ஓடினார்களா? 17 பேர் என்ன செய்றாங்க, ஒரே மேடையில் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். பிரான்ஸில் அங்கே 10% அதிகமாக முஸ்லிம்கள், 2000 பள்ளிக்கு அதிகமாக பிரான்ஸில் இருக்குது. பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் மட்டும் 100 பள்ளிவாசல் உள்ளது. சில நேரங்களில் பெருநாளில் பார்த்தோம்னா தொழுகையாளிகள் தொழுகைக்காக ஜும்மாக்கு கூடும்போது ரோட்டையெல்லாம் அடைத்து கொண்டு தொழக்கூடிய நிலைமை, காவல்துறை வந்து பாதையை சரி செய்யக்கூடிய நிலைமை. அந்த அளவுக்கு பிரான்ஸில் இஸ்லாமிய வளர்ச்சி. எந்த அளவுக்கு சொன்னோம்னா, பிரான்ஸில் மட்டும் கடந்த 10 வருஷத்தில் நிறைய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுனால எத்தனை கத்தோலிக்க தேவாலயங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. 60க்கும் மேற்பட்ட சர்ச் இருக்கு. சர்ச்சு இடிக்கவும் இல்லை, எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த சர்ச்சு வெறும் கட்டடமாக மட்டும் இருக்குது. பிரான்ஸில் மட்டுமே கடந்த 10 வருஷத்தில் 60க்கும் மேற்பட்ட சர்ச்சில் போய் வணக்கம் செய்வதற்கு ஆளில் எல்லா மக்களும் முஸ்லீம்கள் ஆகிட்டாங்க. முஸ்லீம்கள் சர்ச்சுகளை விலை கொடுத்து வாங்கி அதை பள்ளிவாசல் ஆக்கியிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வளர்ச்சி! பிரிட்டனில் இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி. இத்தாலியில் இஸ்லாம் மிகப்பெரிய 2வது மதம். இத்தாலியில் அமெரிக்காவுடைய பத்திரிகை டெலிகிராஃப் பத்திரிகை அவன் ஒரு ஆய்வுக்கு பண்ணி ஒரு கருத்தை வெளியிடுகின்றான். டெலிகிராஃப் பத்திரிகையில், இஸ்லாம் வில் பி லார்ஜஸ்ட் ரிலிஜியன் இன் த வேர்ல்டு பை 2070. 2070 உலகத்திலேயே இஸ்லாம் தான் மிகப்பெரிய மார்க்கமாக இருக்கும், அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று டெலிகிராஃப் பத்திரிகை செய்து ஒரு அமைப்பு செய்த ஆய்வை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்துக்கு எதிரான அந்த பிரச்சாரம் செய்ய 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 அதிகமான மக்கள் இஸ்லாத்தை சிந்தித்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. முகமது அலி ஒரு குத்துச்சண்டை வீரர், கேசியஸ் கிளைவ் அவர் பேர். கிளைனா களிமண். அவர் இஸ்லாத்தை தீண்டாமை கொடுமை அவர் பார்க்குறாரு. இப்படி நம்மளை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கொடுமைப்படுத்துகிறாங்களே. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றார். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றாலும் அவருக்கு வந்து நாட்டில் மரியாதை இல்லை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனை பேர் பேசுகிறாங்க. அர்ஜுன் சம்பத் பேசுகிறாரா இல்லையா? இவங்கள்லாம் கோயிலுக்கு போனாங்கன்னா இவர்களை தாழ்ந்த ஜாதி பெரிய ஐயர் என்ன செய்கிறாரு, எதையோ மந்திரம் போட்டு கோப்பையை டொப்புன்னு போடுறாரு. இன்னைக்கும் பார்க்குறோம். கைப்பட்டா தீட்டான், கைப்பட்டா தீட்டான். இப்படி ஒரு சிந்திக்க மறுக்கிறாங்க. என்னடா அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன், அவன் எப்படி உயர்ந்தவன், நம்ம தொட்டா அசிங்கம்னு சொல்கிறானே. கடவுளை என்ன செய்கிறாரு, பூஜை பண்ணி டொம்புடு போடுறாரு. ஒரு மாலையை அவர் கையால் போட மாட்டாராம், அந்த மாலையை அவர் இன்னொரு இப்படி கையில் டம்மான்னு போடுறாரு. அவன் வாங்கி இவருக்கு போட்டு விடுறாங்க. ஒரு அமைச்சர், நாட்டுடைய அமைச்சராக இருக்காரு, அவர் ஒரு சாமியார் சமமாக உட்கார முடியலை, கீழே உட்கார வேண்டி இருக்குது. நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு கோயிலுக்கு போனால் கழுவி விடுறாங்க. என்ன அவன் யோசிப்பானா இல்லையா? அதிகமான மக்கள் யோசிக்கிறாங்க. மனுஷன் தொட்டா தீட்டு, நீ உயர்ந்த ஜாதி தான் தாழ்ந்த ஜாதி. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் தீண்டாமையை ஒழிக்க முடியலையே. பள்ளிக்கூட புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறான், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஒழிக்க முடிந்ததா? இன்னைக்கும் தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கு தனி கோவலை வைத்திருக்கக்கூடிய டீ கடைகள் இருக்கிறது. இன்றைக்கும் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று
தீண்டாமை வேறுபாடு இந்தியாவில் தலைவிரித்தாடுகிறது. இஸ்லாம் சொன்னது, யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, மனிதர்களே நாம் உங்களை ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம். எல்லாம் ஒரே குலம்தான், எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். உயர்ந்தவன் யார் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் யார் எவன் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறானோ அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் கண்ணியமிக்கவன். அந்த முகமது அலி கேசியஸ் கிளே இருக்காரா இல்லையா, குத்துச்சண்டை வீரர், அவர் பார்க்கிறாரு, இதுதான் நம்ம காப்பாற்றக்கூடிய மார்க்கம், இதுதான் தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய மார்க்கம். கேசியஸ் கிளே முகமது அலி என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தான். கேரளாவில் மாதவி குட்டி ஒரு அம்மா, கமலா தாஸ் அவங்க பேர். அந்த அம்மா இஸ்லாத்தை கேட்டு ஹிஜாபையெல்லாம் பேணி நடக்கிறாங்க. தன்னுடைய பெயரை கமலா சுரையா என்று மாற்றிக்கொண்டார்கள். நீங்கள் எப்படி எல்லாரும் அவரை கோவப்படுறாங்க, நீங்கள் எப்படி இஸ்லாத்துக்கு போகலாம்? இஸ்லாம் எனக்கு பிடித்திருக்க நிம்மதியை தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். படித்து பார்க்குறாங்க, ஒரு பத்திரிகையாளரை இஸ்லாம் மாற்றுகிறது. கேரி மில்லர் என்ற ஒரு கிறிஸ்தவ போதகர், மிகப்பெரிய கிறிஸ்தவ அறிஞர், அவர் குர்ஆனை படித்து பார்க்குறாரு. கேரி மில்லர் தப்பத்தியதா அபீ லஹப்ங்கிற சூறாவை படிக்கிறார், பல சான்றுகளை படிக்கிறார். அவர் பார்க்கிறாரு, இந்த தப்பத்தியதா அபீ லஹப், அபூ லஹப் நாசமாகட்டும் என்ற சூறா இறங்கி 10 வருடம் அபூ லஹப் உயிரோடு இருந்திருக்கிறான். அவன் நினைத்திருந்தால் நான் முஸ்லீம் ஆகிறேன் என்று பொய்யாக சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தான்னு வச்சுக்கிடுங்க, குர்ஆன் பொய்யா இருக்குமா இல்லையா? அல்லாஹ் சொல்லிட்டான் இஸ்லாத்துக்கு வரமாட்டான், அவன் காஃபிர், அவன் நரகத்துக்கு போவான் அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த கேரி மில்லர் அபூ லஹப் நினைத்திருந்தால் அவன் சும்மா பொய்க்கு நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லி, பார்த்தீங்களா குர்ஆன் பொய்யாயிட்டா நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் 10 வருஷம் இந்த சூறா இறங்கி பல ஆண்டுகள் அபூ லஹப் உயிரோடு இருந்திருக்கின்றான். அவன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவன் இஸ்லாத்தை ஏற்காமலேயே அவன் மரணித்தான். இதை பார்க்குறாரு, இது எப்படி ஒரு பொய்க்கு கூட அவன் இஸ்லாத்தை பொய். அப்போ இந்த குர்ஆன் உண்மையில் அல்லாஹ்வுடைய வேதம், இந்த குர்ஆன் உண்மையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று கேரி மில்லர் என்ற மிகப்பெரிய அறிஞர் கிறிஸ்தவ போதகர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அமெரிக்காவுடைய ஒரு நடிகை சாரா புக்கர் என்ற மிகப்பெரிய நடிகை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் மரியம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சனுடைய சகோதரி, அவங்களுடைய பெரிய பாபிசை பாடகி ஜானட் ஜாக்சன், அந்த அம்மா இஸ்லாம் தான் நமக்கு சரியான மார்க்கம் என்று அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நேபாள நடிகை பூஜா லாமா நடிகை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் நடிகை, மிகப்பெரிய நடிகை குயினி பாடில்லா என்ற நடிகை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம மோனிகா லெவன்சி, நம்ம மோனிகாங்க நடிகை பாருங்க தமிழ்நாட்டில், அந்த அம்மா வருத்தப்படுறாங்க, நான் சினிமாவில் இப்படி நடிச்சு தொலைச்சிட்டேனே, இஸ்லாம் தான் அழகிய மார்க்கம், நான் காசுக்காண்டி வரல, பணக்கான கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி வரல, இந்த மார்க்கம் எனக்கு பிடித்திருக்கிறது. அந்த அம்மா பத்திரிகையில் அழகாக ஹிஜாப் அணிந்து அவங்க பத்திரிகையில் பேட்டி கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்றைக்கு வரைக்கும் சபரிமாலாங்கிற ஒரு அம்மாவை பார்க்குறோம். இன்னைக்கு பாருங்க, டொம்புச்சேரிங்கிற கிராமம், தேனி மாவட்டம், போடி நாயக்கனூர், இஸ்லாத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வர. ஏன்பா இஸ்லாத்துக்கு வர்றீங்க? இஸ்லாம் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக அவ்வளோ பிரச்சாரம், மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். என்னமோ நம்ம காசு கொடுத்து கூப்பிடுற மாதிரி. எந்த முஸ்லீம் காசு கொடுத்து யாரை கூப்பிட்டோம்? நம்ம யார் நம்ம வாழை வைத்து மிரட்டினோம்? பார்க்குறான், இஸ்லாத்தில் தான் சமத்துவம் இருக்கிறது. அந்த மக்கள், டொம்புச்சேரி கிராமத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை எல்லாம் ஜாதியின் பெயரால் கொடுமைப்படுத்துகிறார்கள், தீண்டாமையின் பெயரால் எங்களை கொடுமை தாங்க முடியவில்லை, எங்களுக்கு 2 டம்ளர் வைத்திருக்கிறார்கள், டீ கடைக்கு போனால் எங்களுக்கு தண்ணி டம்ளர், நாங்கள் தூரத்தில் வரும்போதே அவன் எந்த தெருக்காரன், இவன் தாழ்ந்த ஜாதிக்காரன், இவனுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்கிறார்கள். அந்த மக்கள் எங்களுக்கு இஸ்லாத்தில் சமத்துவம் இருக்குது, இஸ்லாம் தான் கட்டி தழுவுகிறார்கள், ஜாதி வேற்றுமை பார்ப்பதில்லை. நாங்கள் முஸ்லீமாக வந்து வெளியூருக்கு போயிட்டா யாருமே எங்களை வந்து மரியாதையாக நடத்துகிறாங்க. இஸ்லாத்தில் தான் நாங்கள் எந்த பள்ளிவாசலும் போய் தொழ முடிகிறது. ரஹ்மத் நகர், மீனாட்சி சொல்லக்கூடிய ரஹ்மத் நகரில் பல்லாண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாத்தை விரும்பி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மேட்டுப்பாளையத்திலே தீண்டாமை சுவர் என்று வைத்திருந்தார்கள். அதனால் பாதிக்கப்பட்டு இஸ்லாம் தான் சமத்துவ மார்க்கம், இஸ்லாம் தான் அன்பு மார்க்கம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்னத்தை தடுத்துட முடிஞ்சு? இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி 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 இஸ்லாத்தை ஒழிக்க முடிந்ததா? இஸ்லாம் வளர்ந்ததா? இவங்க இன்னும் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண, ஹிஜாபுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்களா? ஹிஜாபை பத்தி படிச்சு பார்க்கறான். ஒரு டிவி நிகழ்ச்சியில் குர்ஆன் வசனத்தை படிக்கின்றான். யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் மூமினீன், நபியே உங்களுடைய மனைவி மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்கள், உலகத்தில் உள்ள முஸ்லிமான எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள்,
யுதுனீன அலைகின்ன மின் ஜலாபீபிகின்ன, அவர்கள் தங்கள் தலைமுக்காடுகளை தங்கள் மீது அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும். லாலிக்கு அதுனா யூரஃப்ன, அவர்கள் இந்த அடையாளத்தோடு அறியப்படுவது அவர்களுக்கு சிறந்தது. இந்த அடையாளத்தோடு அறியப்பட்டால் அவள் ஒழுக்கமிக்க பெண், ஃபலா யூதைன், தீயவர்களால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பது சிறந்தது. டிவி நிகழ்ச்சியில் முஸ்லீம் அல்லாதவர் இஸ்லாத்தை அழிக்க துடிப்பு அந்த வசனத்தை படித்து காட்டுறாரு பாருங்க. குரானில் அவர் எதுக்காக படித்து காட்டுறாரு? ஹிஜாப் என்கிறது மத சடங்கு, பள்ளிக்கூடத்தில் மதத்தை கொண்டு வரக்கூடாது, குரானில் ஹிஜாப் போட சொல்லி இருக்குது, இது பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. மக்கள் குரானுடைய கருத்தை பார்க்குறாங்க. முஸ்லீம் பெண்கள் சொல்றாங்க ஹிஜாப் எங்களுக்கு நிம்மதி. முதல்வர் ஆச்சரியப்படுறாரு. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இது அடக்குமுறை நினைச்சாங்க. அந்த ஒரு முஷ்கான் அல்லாஹ் அக்பர், இது எங்களுடைய உரிமை என்று சொல்லும் போது உலகம் எல்லாம் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். எதுக்கான இந்த முஷ்கான் அல்லாஹ் அக்பர் சொன்னா? அந்த ஹிஜாப்ல என்ன இருக்குது? நீதிபதிகள் படிக்கிறார்கள், நீதிமன்றங்கள் படிக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத வழக்கறிஞர்கள் படிக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் படிக்கிறார்கள். அவன் நினைச்சுக்கிட்டான் இந்த ஹிஜாபுக்கு தடை விதிச்சா இஸ்லாத்தை ஒழிச்சிடலாம் நினைக்கிறான். அப்படி நடக்காது. அல்லாஹ் இன்னும் நீதிமன்றமே எதிராக தீர்ப்பு சொல்லட்டும், ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமன்றம் அமித்ஷா சொல்லிட்டார்ல, நீதிமன்ற தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படணும். இவங்க நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. கேரளா சபரிமலை பெண்கள் போகலாம் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அப்ப அமித்ஷா என்ன சொன்னாரு? இந்துக்களுடைய பாரம்பரிய விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாதுன்னாரு. இன்னைக்கு அமித்ஷா சொல்றாரு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுக்கு என்ன செய்யணும், எல்லாரும் கட்டுப்படணுங்கிறாரு. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்ல நமக்கு தெரியாதா? பாபர் மசூதி தீர்ப்பு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க நீதிமன்றத்தை கட்டுப்படுங்கன்னு சொல்லி எல்லா காவிகளும் சொன்னாங்க. அத்வானி சொன்னாரு, மோடி சொன்னாரு, அமித்ஷா சொன்னாரு. என்னடா இவங்க நீதிமன்றத்தை மதிக்காத ஆளுங்க நீதிமன்றத்தை கட்டுப்படுங்கிறாங்களே. அப்பதான் தெரிஞ்சது இவங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க தெரிஞ்சு போச்சு. என்ன தீர்ப்பு? அது பாபர் மசூதி அது எல்லாமே முஸ்லிம்களுக்கு ஆதரவா ஆதாரங்கள் இருந்தாலும் அது முஸ்லிம்களுக்கு இல்லைன்னு சொல்ல போறாங்க. அப்படி எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ அமித்ஷா சொல்றாரு ஹிஜாப் விஷயத்தில் நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுங்க. அப்போ நாம் என்ன நினைக்க வேண்டியிருக்கு? நீதிமன்ற தீர்ப்பு அவன் எழுதிக்கிட்டு இருக்கிறான் அமித்ஷா. நீதிபதி எழுதுற மாதிரி தெரியல, அமித்ஷா எழுதுற மாதிரி தெரியுது. ஒருவர் நீதிபதி அதை படிக்க போறார் போல் இருக்கிறது. அப்படித்தான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நீதிமன்றமே ஒரு பேச்சுக்கு தடை பண்ணட்டுமே, ஹிஜாப் போட்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ் நமக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவான். கவலைப்படாதீங்க. வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள். உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்க கூடியவர் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்படி நீதிமன்றமே தீர்ப்பு மாற்றி சொல்லட்டும். இந்த ஹிஜாபை வைத்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் பெண்கள் கூடுகிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. மக்கள் அப்படி அவன் என்னத்தை இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாலும் சரி, இந்த மார்க்கத்துடைய ஒளியை இந்த சத்தியத்தை அழித்து விட முடியாது. அது அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் உயர்ந்து நிற்கும். இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? திருமணத்தை அங்கீகரிக்கும், துறவரத்தை தடுக்கும், விபச்சாரத்தை தடுக்கும். இஸ்லாம் அது கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும். மக்களை வதைக்கக்கூடிய வட்டியை இஸ்லாம் தடுக்கும். இஸ்லாம் ஹலாலான வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லும். சரியான முறை சம்பாதிங்கள் சொல்லும். சம்பாதித்தால் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லும். இஸ்லாம் அழகிய உணவுகளை சாப்பிடுங்கள் என்று சொல்லும். அதே நேரத்தில் போதை மது எதுவெல்லாம் உடம்புக்கு கேடு உண்டாக்குமோ அதை சாப்பிடாது என்று சொல்லும். அப்படியே படிச்சு பார்க்குறான். ஒவ்வொரு சட்டத்தையா உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் படிச்சு பார்க்குறான். தலாக் என்ன சொல்லு இஸ்லாம், அதை படிச்சு பார்க்குறான். பெண்களுக்கு இவ்வளவு உரிமையா? தலாக் ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்காவிட்டால் அவள் பொது முறையில் பிரிந்து கொள்ளலாம். கணவனிலிருந்து வாங்கிய அந்த மகரமடு திருப்பி கொடுத்தா போதும். கணவன் மனைவியாக வாழும்போது எந்த செலவையும் அவள் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கணவன் மனைவியை பிரிய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு 3 வாய்ப்பு இருக்குது. அவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். பெண்களை இப்படியெல்லாம் இஸ்லாம் பாதுகாக்கிறதா? பெண்களுக்கு இஸ்லாம் சொத்துரிமை வழங்குவதை பார்க்கிறான். தாயை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெண்ணை விட ஆணுக்கு அதிகம். சகோதரியை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெண்ணை விட ஆணுக்கு அதிகம். மனைவிக்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு ஆணுக்கு தான் கடமை. எல்லா பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஆணுக்கு. ஆனால் பெண்ணுக்கு எந்த கடமையும் இஸ்லாம் சுமத்தவில்லை. ஆனால் தகப்பன் விட்டு சென்ற சொத்துல பாதி பெண்களுக்கு, ஆணுக்கு கிடைப்பதில் பாதி ஒரு பெண்ணுக்கு. ஆணுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுத்தா வரி போட்டு இஸ்லாம் 50,000 வாங்கி கொள்கிறது. பெண்ணுக்கு 50,000 என்றால் அவளுக்கு எந்த வரியும் கிடையாது. சொத்துரிமை சட்டத்தை பார்க்கலாம். சொத்துரிமையில பெண்களுக்கு இவ்வளவு பெரிய உரிமையா?
1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் சொத்துரிமையை பற்றி பேசுகிறதா? லிர்ரிஜால் நஸீபு மிம்மா தரக்கல் வாலிதான் வல் அக்ரபூன். பெற்றோர்கள் விட்டு சென்றதிலே, உறவினர்கள் விட்டு சென்றதிலே ஆண்களுக்கு உரிமை இருக்கிறது. வலின் நிசாய் நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதான் வல் அக்ரபூன். பெற்றோர்கள் விட்டு சென்றதிலே, உறவினர்கள் விட்டு சென்றதிலே பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை அளித்ததை பார்க்கிறான். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். நீங்கள் மனைவியரோடு அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். அந்த வசனத்தை படித்து பார்க்கிறான். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. ஆண்கள் மனைவி கணவனுக்கு ஆடை, கணவன் மனைவிக்கு ஆடை. கணவனை மட்டும் இஸ்லாம் பெரிதுபடுத்தவில்லை, கணவனுக்கு ஈக்குவலாக ஒரு பெண்ணையும் வைத்து பார்க்கிறது. நீ மனைவிக்கு ஆடை என்று சொன்னால், ஆண் பெண்ணுக்கு ஆடை என்று சொன்னால், பெண் ஆணுக்கு ஆடை. இஸ்லாமிய சமத்துவத்தை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் காலத்திலே போர்க்களத்திலே பெண்கள் சென்று காயம்பட்டவர்களுக்கு மருந்திட்ட சம்பவங்களை பார்க்கிறார்கள். என்னடா முஸ்லிம்கள் பெண்களை பூட்டி வைக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள் சொன்னால், நம்முடைய இஸ்லாத்தை பார்த்தோம்னா அப்படி இல்லையே. நபிகள் நாயகம் காலத்தில் யுத்தத்துக்கு பெண்கள் சென்றிருக்கிறார்களே, போர்க்களத்தில் காயம்பட்டவர்களுக்கு மருந்திட்டு இருக்கிறார்களே, பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்திருக்கிறார்களே, பெண்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு உரிமையும் பார்க்கிறான். சம்மதமில்லாத ஆணை ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது, திருமணம் செய்து வைத்தால் அந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இஸ்லாத்துடைய ஒவ்வொரு சட்டத்தையும் பார்க்கிறான். ஏமாத்தாத, மோசடி பண்ணாத, திருமண சட்டமா, வியாபார சட்டமா, குடும்ப வாழ்க்கை சட்டமா, ஒழுக்க சட்டமா, இப்படி ஒரு மார்க்கமா? இந்த மார்க்கத்தை படித்து பார்த்துட்டு முஸ்லிம்கள் கூட அந்த அளவுக்கு வாழவில்லையே, இது அவ்வளோ அற்புதமான மார்க்கமாக இருக்கிறது என்று அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி கியாமத் நாள் வரை மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். யாரும் செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா. அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டு அனுப்பினான். வ தீனில் ஹக், சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பினான். யுதுஹிரஹு அலத்தீனி குல்லி. எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்கு இஸ்லாம் வாளால் அல்ல, மிரட்டி அல்ல, பணத்தால் அல்ல, சத்திய வழிமுறை, பில் ஹுதா, நேர்வழி, வதீனில் ஹக், உண்மை மார்க்கம். நமக்கு எதுக்கு வாழு, நமக்கு எதுக்கு பணம்? அந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தால் போதும். முஸ்லிம்களே, தாய்மார்களே விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து பாருங்கள். நமக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா பிரச்சாரங்களும் சுக்கு நூறாகும். அதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் சத்தியத்தை கொண்டு தந்து விட்டேன், நம்ம ஒன்றும் உண்டாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை கிடைத்தா கொண்டு போய் சேர்த்துருங்க. நீ யார்கிட்ட போய் சொல்றீங்களோ அவன் சிந்திச்சு உங்களை விட தெளிவாக வேணும் செய்வான், சிந்திப்பான். அப்போ இந்த இஸ்லாம் எல்லா இடத்திலும் மேலோங்கி நிற்கும். குரானில் அவன் ஓட்டையை காட்ட குரானை படித்து பார்க்குறான். என்னடா குரான் சொல்லி அஃபலாயத்தை தப்பருங்க குரான், இந்த குரான் எவ்வளோ ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? வலவுக்கான மின் எழுந்து கைதில்லாகி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த குரான் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். குரானை பார்க்குறான், முரண்பாடே இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சயின்ஸை பற்றி இஸ்லாம் பேசுது. மனிதனை விந்து துளியிலிருந்தும், பின்னர் கருவுற்ற சினை முட்டையிலிருந்தும், பின்னர் முதுகா, அதாவது சதை பிண்டமாக உள்ள அந்த தசையிலிருந்தும் நாம் மனிதனை பார்க்கலாம். எப்படி ஒரு கரு எந்த நிலை அடையுதுன்னு எப்படி 1400 ஆண்டுக்கு முன்னாடி இஸ்லாம் முகமது நபி எப்படி சொல்ல முடியும்? இன்றைய நவீன உலகத்தில் ஒரு விஞ்ஞானி சொல்வதை விட அழகாக குரான் சொல்லி காட்டுகிறது. எப்படி நடக்குது? குரானில் உள்ள அந்த சட்டங்களை எல்லாம் படித்து பார்க்கிறான், விஞ்ஞான உண்மைகளை பார்க்கிறான். இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வேதம் என்று அந்த வேதத்திற்கு முன்னால் சரணடைகின்றான். அதான் அல்லாஹ் சொல்லிவிட்டான், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூர்ணமாக்கியே தீருவான். இஸ்லாம் தான் எப்பொழுதும் வெல்லும். நாம் அந்த வெல்லக்கூடிய இஸ்லாத்திலே நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதனால் இஸ்லாத்துக்கு பாக்கியம் கிடையாது, இஸ்லாம் வெல்லும். நாம் இல்லாவிட்டால் இன்னொரு கூட்டத்தை வைத்து அல்லாஹ் இஸ்லாத்தை மேலோங்க செய்வான். அந்த பாக்கியத்திலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இறுதி வரை அந்த சத்திய மார்க்கத்திலே நபிகள் நாயகம் காட்டிய பாதையிலே நாம் உறுதியாக நின்று, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைபெறச் செய்வாயாக. ரப்பி தவஃபனி முஸ்லிமன், இறைவா என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக.
வாலிஹக்கினி பி சாலிஹீன், நல்லோரோடு என்னை சேர்த்தல் புரிவாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஈமானோடு வாழ்ந்து இந்த சத்திய மார்க்கத்திலேயே மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.